மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் உறுதியாக 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு இந்த நல்ல நாளிலே தலைமை கழகத்தில் கழக விளம்பர குழு இன்றைக்கு கூடியிருக்கின்றது. இந்த விளம்பர குழுவில் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வேணுகோபால் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்கள், மரியாதைக்குரிய ஐடிவியினுடைய மாநில செயலாளர் அன்பு தம்பி VV ராஜ் சத்யன் அவர்கள், அதே போல எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரி VM ராஜலட்சுமி அவர்கள் ஆகியோரெல்லாம் இந்த விளம்பர குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த விளம்பர குழுவை அமைத்து இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் என்றாலே பிரதானமாக நம்முடைய ஆளும் கட்சியினுடைய வேதனைகளை, அதிமுகவுடைய சாதனைகளை களத்திலே மட்டுமல்ல வலைத்தளத்திலே, ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளம் பிளேயிங் எ வைட்டல் ரோல், அதனால களத்திலேயும் சமூக வலைத்தளத்திலேயும் இன்றைக்கு அதை எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் இந்த விளம்பர குழு நிச்சயமாக முக்கியமான பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு விரிவான முதற்கட்ட ஆலோசனைகள் இப்பொழுது இன்றைக்கு மிக சிறப்பாக இங்கே நடத்தப்பட்டது. அதோடு இன்றைக்கு ஐடிவியினுடைய சார்பில் பல்வேறு விளம்பர யுக்திகளை, ஏன்னா பிரிண்ட் மீடியா இருக்கு, டெலி மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு. சோ இது எல்லா மீடியாலையும் மக்களை AI இருக்கு, மக்களை எளிதிலே சென்றடையக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே 3 தவணையாக தேர்தல் அறிக்கைகளை மரியாதைக்குரிய எடப்பாடியார் வெளியிட்டிருக்கிறார். அதை மக்களுக்கு எப்படி கொண்டு செல்வது, இன்றைக்கு தூத்துக்குடி நிர்பயா உள்ளிட்ட பல்வேறு வேதனைகளை எப்படி பொதுமக்களிடத்திலே எடுத்துச் செல்வது என்பது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகின்ற வெற்றியில அண்ணன் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய இந்த சூழலில் இந்த விளம்பர குழுவினுடைய பணிகள் பிரதானமாக இருக்கும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேற ஏதாவது கருத்து இருக்கா, கொஸ்டின் இருக்கா? நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படின்னா அதுல திமுக அரசுல அந்த செயல்பாடுகள் விமர்சனங்கள் இருக்கு. ஆமா, அதுதான் கேள்வி. நீங்க சொன்னதுக்கு தான் நானும் பதில் சொல்றேன். திமுக அரசினுடைய செயல்பாட்டில் விமர்சனம் இருக்கிறதுனால தான் அந்த கேள்வியை எழுது. அதனால நிறைய விமர்சனங்கள் இருக்கு. பாலியல் விமர்சனங்கள் இருக்கு, சட்டம் ஒழுங்குல விமர்சனம் இருக்கு, விளாத்திக்குளத்தில் விமர்சனம் இருக்கு, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை கடைக்கோடி வரைக்கும் விமர்சனங்கள் இருக்கு, விலைவாசியில விமர்சனங்கள் இருக்கு, தேர்தல் அறிக்கையை கொடுத்து நிறைவேற்றாதல்ல விமர்சனங்கள் இருக்கு. எல்லா விமர்சனங்களையும் அதை நிதர்சனமாக மக்களிடத்தில் கொண்டு செல்வதுதான் விளம்பர குழுவுடைய நோக்கம். அந்த மாதிரி அதை யாரும் பார்க்க வேண்டியதில்லை, யாரும் பார்க்கறதில்ல, நாங்களும் பார்க்கறதில்ல. வேற ஏதாவது நல்ல கொஸ்டின் கேட்டீங்கன்னா உதவியா இருக்கும். கழக பொதுச் செயலாளர், உங்களுக்கே செய்தி வந்திருக்கு, கழக பொதுச் செயலாளரும் ஏன்னா களத்தில் சுறுசுறுப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பணிகள் முடிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த பணிகளை மிக விரைவாக மேற்கொண்டிருக்கிறார். எல்லா செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.